Hello friends, welcome to All-in-One UPSC Tamil channel. இன்னைக்கு வீடியோல Day 9 Block 2 Emergency Provisions in our Constitution பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆல்ரெடி 8 டேஸ்க்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக Block 1 பார்த்துருங்க. இது Block 2க்கான ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது Day 9. ஸோ நான் வந்து டேஸ் இதில் தான் நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஐ ஹோப் நம்ம இந்த லக்ஷ்மிகாந்தை நிச்சயமாக நம்ம as soon as possible கம்ப்ளீட் பண்ணுறோம், எஃபெக்டிவாக படிக்கிறோம். எஃபெக்டிவ் ஸ்டடீஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரி, இந்த எமர்ஜென்சிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. சரிங்களா? இது பார்ட் 18th ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 352 இருந்து 360 வரைக்கும். சரி, இதில் என்ன என்ன எமர்ஜென்சினா முதல்ல என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபெயிலியர் ஆஃப் அ சோஷியல் சிஸ்டம் டு டெலிவர் ரீசனபிள் கண்டிஷன் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்படுது. ஓகேங்களா? அடுத்து இது எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃப்ரம் வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? என்னன்னா எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடணும், யாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனிலேருந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352ல சொல்றாங்க என்னன்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், இன்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற நாடுகளோட போரோ இல்லை எதுவோ சண்டையோ வரும்போது நேஷ்னல் எமர்ஜென்சின்ற ஒரு விஷயம் அமலுக்கு வரும். ஆர்டிகல் 352ல சொல்லியிருக்காங்க. ஆர்ம்டு ரெபல்லியன்னா இன்டர்னல் அக்ரெஷனை தான் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அதுதான் ஆர்ம்டு ரெபல்லியனாக மாறி இருக்கு. 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 படி. இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் கேன் இஷ்யூ திஸ் ப்ரொக்ளமேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸுங்க, என்னவானாலும் இருக்கலாம். ஈவன் இஃப் already some emergency exists, another one can also be proclaimed. already ஒரு எமர்ஜென்சி இருக்குது, இன்னொரு எமர்ஜென்சினா can be proclaimed அப்படின்றாங்க. சரிங்களா? it applies to entire country or a part. entire countryக்காகவும் அமல் பண்ணலாம் or part of the country. சரிங்களா? பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா only after written recommendation of the entire cabinet, not prime minister. என்ன அப்படின்னா பிரசிடென்ட் எப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா he cannot solely do this. அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், கேபினெட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் ரிட்டன் ஃபார்மேட்டில். சரிங்களா? இதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே approved by both the houses, 2 ஹவுஸுமே 1 month டைம் எடுத்துக்கலாம் by special majority அப்படின்றாங்க. சரிங்களா? இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் 6 monthsக்கு கண்டினியூ ஆனால்தான் இன்னொரு ப்ரொவிஷன் கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் 2 ப்ரொவிஷன் கொண்டு வரலாம் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும்போதே அப்படின்ட்டு. அந்த ஒரு ப்ரொவிஷனே 6 மாதம் தொடருது அப்படின்னா மட்டும்தான், 6 மாதத்திற்கு மேலே போய்கிட்டு இருக்குன்னா மட்டும்தான் 2வதையும் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் both the houses of the parliament should approve for this within the 1 month of time. ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணுன்றாங்க. இன்னொரு விஷயம், லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ராஜ்யசபா இது பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம். ஆனால் லோக்சபா திருப்பி வருது, எமர்ஜென்சி போயிட்டு இருக்குன்னா they must have to make this approval. Okay, in this emergency the life of Lok Sabha or legislative extended from
பொதுவாகவே இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் பார்த்தீங்கன்னா சரி நான் சொன்ன முன்னாடியே வந்து லோக்சபா டிசால்வ் ஆனாலும் ராஜ்யசபா வந்து அப்ரூவ் பண்ணலான்ட்டு. ஆனால் அடுத்ததே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் இதுவும் ஒரு ஃபீச்சர் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லைஃப் ஆஃப் லோக்சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் வந்து எக்ஸ்டெண்டட்ஸ் ஃப்ரம் நார்மல் சர்வீஸ் டேர்ம் ஆஃப் இட் இஸ் ஃபார் 1 year. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அது முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு எமர்ஜென்சினா 6 மாதத்துக்குள்ள ரீஎலெக்ஷன், அதாவது தே ஹாவ் டு டிசால்வ் இட். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட டேர்ம் ஆஃப் பீரியட் அப்படின்னா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா ரிவோக்கிங் எமர்ஜென்சி வித்ட்ராயல். அதாவது ரிவோக்கிங் எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் கேன் ரிவோக் எனி டைம் there is no parliament interference. ஓகேங்களா? Also Lok Sabha can force revocation with simple majority. Lok Sabhaவும் force பண்ணலாம். Effects of national emergency. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆன் எக்ஸிக்யூட்டிவ். என்ன இந்த எஃபெக்ட்ஸ்? நேஷனல் எமர்ஜென்சி 3 பேர் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னா சென்டர் கேன் இஷ்யூ எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்ஷன்ஸ் டு எனி ஸ்டேட் ஆன் எனி மேட்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எந்த மேட்டரில் வேணாலும் என்ன வேணாலும் இஷ்யூ பண்ணலாம். டைரக்ஷன்ஸ், நீ இது செய், நீ இது செய், அந்த மாதிரி. சரிங்களா? all powers and duties are with the central. ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படி கிடையாது, எல்லாமே சென்ட்ரலோடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸும் சென்ட்ரல் கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஆன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் இஸ் நாட் சஸ்பெண்டட், பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஆன் ஸ்டேட். சரிங்களா? லெஜிஸ்லேச்சர் சஸ்பெண்ட் ஆகப்படாது. அப்போது அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட பார்லிமெண்ட் ஸ்டேட்டுக்கு லாஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றாங்க. இஃப் பார்லிமெண்ட் இஸ் நாட் ப்ரெசன்ட், பிரசிடென்ட் கேன் பாஸ் ஆர்டினன்ஸ் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். அதாவது எப்போவுமே லெஜிஸ்லேச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தான் அவங்களுடைய ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி லா மேக் பண்ணுவாங்க. இந்த எமர்ஜென்சி வந்து டைமில் பார்லிமெண்ட் தான் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட் இல்லைன்னா பிரசிடென்ட் இந்த லாஸ் எல்லாம் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். சரிங்களா? such laws valid even after 6 months of national emergency. It applies even to states where emergency is not imposed ஆகாம எமர்ஜென்சி பார்ட்லி தான் இருக்குதுனாலும் imposed ஆகாத ஸ்டேட்ஸுக்கும் இந்த லாஸ் அப்ளை ஆகும் ஈவன் ஆஃப்டர் 6 months of revocation of emergency. ஸோ ஃபினான்ஷியல், என்ன ஃபினான்ஷியல் அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபினான்ஷியலாக என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? பிரசிடென்ட் டிசைட்ஸ் டு அலோகேட் ரெவன்யூ டு சென்டர் அண்ட் ஸ்டேட். பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுறார், சென்டருக்கு இவ்வளோ, ஸ்டேட்டுக்கு இவ்வளோ. சரிங்களா? இட் கண்டினியூஸ் ஸ்டில் எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், ஈவன் எமர்ஜென்சி ஓவர் பிஃபோர் இட் செல்ஃப். சரி, ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியுது? March 31. சரிங்களா? இந்த டைமில் ஃபினான்ஷியல் இயர் முடியறச்ச ஈவன் த எமர்ஜென்சி ஹாஸ் கம்ப்ளீட்டட் பிஃபோர், ஒரு ஜனவரியோ ஒரு டிசம்பர்லேயோ முடியுதுன்னா கூட till the end of the financial year president can what he can do, he can allocate the revenues. சரிங்களா? சரி, இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்போ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 19 automatically suspended. that is, இது எதுல சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகல் 358ல if national emergency வந்து external ground அப்படின்னா it is to the whole country and not a part. external ஒரு வாரோ அப்படின்னு சொல்லும்போது
ஆன் த ஹோல் ஆஃப் த கண்ட்ரிக்குமே அது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்டர்னல், அதாச்சும் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரிங்களா? இன்க்ளூடிங் ஆர்ம்டு ரெபலியன், பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் fundamental rights but except article 20 and 21 by approval of both house. யாருடைய பர்மிஷனுமே இல்லாம பிரசிடென்ட் இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இவரு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், அதாவது சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா ஆர்டிகல் 20 and 21 மட்டும் பாத்தீங்கன்னா யாரோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய அப்ரூவல். யாரது? போத் ஹவுசஸ் உடைய அப்ரூவல் தேவை. சரி, என்ன இந்த ஆர்டிகல் 20 and 21 அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரைட் டு ஃப்ரீடம்ல வருது. ஸோ என்னது 21 and 22 சாரி 20 and 21 என்ன அப்படின்னா ஜஸ்டிசியபிலிட்டி, 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி. சரிங்களா? இது ரெண்டுமே இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஜுடிஷியல் ரெமெடி இஸ் நாட் வேலிட் அப்படின்றாங்க. இந்த ஒரு கட்டத்துல நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது ஜுடிஷியல் ரெமெடி இஸ் நாட் வேலிட். ஸோ இந்த நேஷனல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிகல் 20 and 21 மட்டும் வந்து போத் ஹவுசஸோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அப்ஜெக்ட் பண்ண முடியும். இஃப் த ஹவுசஸ் ரிஜெக்ட், அதாவது இல்லைங்க 20 and 21 இருந்தே ஆகணும் அப்படின்றாங்கன்னா the president cannot by himself suspend the fundamental right, that is article 20 and 21. 19 பார்த்தீங்கன்னா he can do that. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதில் போக போகிறோம் அப்படின்னா, ஓகே அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஆர்டிகல் 20னா ஜஸ்டிசியபிலிட்டி, ஆர்டிகல் 21னா ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி. சரிங்களா? ஸோ ஜுடிஷியல் ரெமெடி வந்து இந்த காலகட்டத்தில் நாட் வேலிட் அப்படின்றாங்க. ஜுடிஷியல் ரெமெடினா என்னன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். So instances of national emergency 1962 பார்த்தீங்கன்னா in the wake of Chinese invasion this emergency was used by our government to tide over Indo-Pakistan war of 1965 which was solved in January 1968. பார்த்தீங்கன்னா ரிவோக் பண்ணியிருக்காங்க 1968ல தான். ரிவோக் 1968ல பண்ணாங்களா இல்லை சால்வ் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இப்போ 1962ல எந்தெந்த இன்ஸ்டன்சஸ்லாம் நடந்திருக்குன்னா சைனீஸ் நம்ம நாட்டுக்கு இன்வேஷன் பண்ணப்போ அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த எமர்ஜென்சி நம்ம கவர்மெண்ட் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு? இண்டோ பாகிஸ்தானுடைய வாரை டைப் பண்றதுக்கு, டைட். சரிங்களா? இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா 1971ல இருந்து 77 வரைக்கும் பங்களாதேஷ் வார் நடந்துச்சு. அப்போ இந்த எமர்ஜென்சி தேவைப்பட்டது. 1975ல இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த ஒரு நேஷனல் எமர்ஜென்சி சட்டம் இந்த மாதிரி மூணு இன்ஸ்டன்ஸ்ல தான் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 19 cannot be suspended in internal disturbances. internal disturbance வரும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோ அது மாதிரி வரும்போது இந்த நேஷனல் எமர்ஜென்சி மூலியமா 19th ஆர்டிகலை சஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றாங்க. ஃபார் பிரிங்கிங் எமர்ஜென்சி ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் போத் த ஹவுசஸ் தேவைப்படும். என்னன்னா 2/3 ஆஃப் தி பர்சன்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். சரிங்களா? அப்போதான் இந்த எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும்ன்றது இந்த 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா எமர்ஜென்சியை எண்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி போதும், அதுவும் லோக்சபா. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 356 இதுல என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்டோடைய ரூல் தான் அப்படின்றாங்க. இஃப் த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ப்ரொக்ளைம்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி இன் எ ஸ்டேட். சரிங்களா? ஒரு ஸ்டேட்டோடைய கவர்னர் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து சரியா ஆட்சி பண்றது இல்லை, கரெக்டான ஒரு கான்ஸ்டியூஷனல் இதை ஃபாலோ பண்றது இல்லைன்னு சொல்லி இஃப் ஹி ஹாஸ் ப்ரொக்ளைம்ட் தென் பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா?
சரி, என்ன இந்த ஆர்டிகல் 356ல அடுத்து சொல்றாங்கன்னா known as ஸ்டேட் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரூல். சரிங்களா, ஸ்டேட் எமர்ஜென்சின்ற வர இந்த கட்டத்துல தான் பிரசிடென்ட் ரூல்ன்றாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 356 is a dead letter. It was used 119 times during first 63 years. பாத்தீங்கன்னா 119 டைம்ஸ் இந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அது ஒரு டெட் லெட்டர்னு அம்பேத்கர் இப்படி கூட நம்ம கேள்வி கேட்கலாம். which article is mentioned as dead letter by Dr. B.R. அம்பேத்கர்னா நீங்க டக்குன்னு சொல்லணும் ஆர்டிகல் 356. ஸோ நோட் அண்ட் பென் எடுத்து டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி எக்ஸ்டெண்டட் only for 3 years maximum. ஸ்டேட் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் 3 years maximum. அப்ரூவல் அட் எவ்ரி 6 months தேவைப்படும். சரிங்களா, அதுக்கு மேல போகக்கூடாது. இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் எமர்ஜென்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன எஃபெக்ட்ஸ்னா பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அதாவது அந்த நாட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யார்கிட்ட இருக்கணும், இல்லை நானே பார்த்துப்பேன் அப்படின்றதையும் பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா, டிசால்வ் ஆர் சஸ்பெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா, ஸ்டேட் எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய இது அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே ஒரு வெல் நோன் ஒரு இஷ்யூ, அது யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு நானும் பார்க்குறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டசன்ட் அஃபெக்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். இந்த ஸ்டேட் எமர்ஜென்சினால ஹைகோர்ட்டுடைய பவர்ஸ் அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா, இன் எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் ஆஃப் 1994 Supreme Court held dismissal of state government was subject to the judicial review அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, proclamation under article 356 is subject to judicial review, that is dismissal of state government. சரிங்களா, if court objects dismissal, dismissed government can restore to the office. ஒரு கோர்ட் அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமா இந்த டிஸ்மிசல் பண்ண கோர்ட் இந்த லெஜிஸ்லேச்சர் தவறு இல்ல இது பண்ணது தவறு, you have to restore it அப்படின்னா அந்த ஆஃபீஸ்ல they can restore the office. ஓகேங்களா, ஆர்டிகல் 356ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்னர் கேன் டிஸ்மிஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கால் ஃபார் பிரசிடென்ட் ரூல். கவர்னர் ரூல்ஸ் இன் தி நேம் ஆஃப் பிரசிடென்ட். எஸ், பிரசிடென்ட் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, கவர்னர் நீங்க தான் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு நீங்களே பார்த்துக்கோங்களேன், நான் எதுக்கு பிரசிடென்ட் ரூல்ன்ற நேமை வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்படின்னு சொன்னா கவர்னர் பார்த்துக்கலாம். திஸ் டூல் டெஸ்ட்ராய்ஸ் டெமோக்ரஸி ஆஃப் த ஸ்டேட். ஸோ மக்கள் ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல அடிப்படுது. President cannot dismiss central government during national emergency, but governor can dismiss state government. இது பார்த்தீங்கன்னா கவர்னர் நினைச்சாருன்னா வந்து அவருடைய ஸ்டேட் இருக்க லெஜிஸ்லேச்சரை வந்து இது பண்ணலாம். ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ அந்த லெஜிஸ்லேச்சர் அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பிரசிடென்ட் நினைச்சா நேஷனல் எமர்ஜென்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஓவர் ஆர்க்கிங் பவர் ஆஃப் கவர்னர். பார்த்தீங்கன்னா சுப்பீரியராக இருக்க பிரசிடென்ட்டோட ஒரு ஓவர் ஆர்க்கிங் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு தான் வந்துட்டு இருக்கோம். பிரசிடென்ட் வந்து எப்போலாம் ஃபீல் பண்றாருன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்ம இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாருனாலும் ஆர் ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல த்ரெட்டன்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும் he can proclaim ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது ஒரு கேஸ். செகண்ட் வந்து இட் மஸ்ட் பி அப்ரூவ்டு பை த பார்லிமெண்ட் வித்தின் 2 months. 2 மாசத்திலே பார்லிமெண்ட் இதுக்கு அப்ரூவ் பண்ணி ஆகணும். லோக்சபா வந்து அதே டைம்ல இஃப் இட் கெட்ஸ் டிசால்வ்டு அப்படின்னா it must be cleared within 30 days from the first sitting of new Lok Sabha. New Lok Sabha வருது இல்லைங்களா, அதோடைய first sitting அதுல 30 days குள்ள they must have to approve. இன்னொன்று என்னன்னா financial emergency continues indefinitely. இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சினா 3 years இப்படி இருக்கும்போது நேஷனல் எமர்ஜென்சி அதுக்கெல்லாம் ஒரு பீரியட் இருக்கும்போது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு தெர் இஸ் நோ டைம் லிமிட், இட் இஸ் இன்டெஃபினெட்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி
this is the very last of this particular topic. President may ask states to reduce salaries and allowances. So இந்த மாதிரி கிரைசிஸ்ல இருக்கும்போது ஸ்டேட்ஸ்க்கு வந்து பிரசிடென்ட் அட்வைஸ் பண்ணலாம், நீங்க உங்களுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடைய சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, ஸ்டேட்டுக்கு வந்து சொல்ல ப்ளீஸ் ப்ரிசர்வ் ஆல் த மணி பில்ஸ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட், வச்சுக்கோங்க, இப்போவே அனுப்பாதீங்க அப்படின்றாங்க. சரிங்களா? டைரக்டிங் ரிடக்ஷன் ஆஃப் சேலரிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எம்ப்ளாயி சேலரிஸையும் இது பண்ண சொல்லலாம். அந்த பர்டிகுலர் டைமுக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லி he can order. Direct governors to reserve all financial and money bills for his consideration. சரிங்களா? இவ்வளோதான் இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனேன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோலேருந்து கண்டிப்பாக இது பண்ணுறேன். பிகாஸ் லேக் ஆஃப் டைம் நான் எல்லாமே என்னோட இதில் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எதனா தெரிஞ்சுக்கணும் ஆர் நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சொன்னது வந்து இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சூப்பரான டாபிக் நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஜாலியான ப்ராசஸாக தான் இருக்க போகுது. படிப்பு அப்படின்னா ரொம்ப மைண்டெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, நம்ம ஸ்மூத்தாக முடிக்க போகிறோம். அடுத்த வீடியோக்கு ரெடியாக இருங்க. Please subscribe to my channel. If you like this video, put a like, thumbs up and share if you feel your friends are needed in this. Okay, bye.